நான்காவது அம்சம், இது மிக முக்கியம். துஆ அங்கீகரிக்கப்படும். இதில் எந்த மூமினுக்கும் சந்தேகம் இருக்கக்கூடாது. ஆள் மனதில் பதிவு வச்சுக்கோங்க. ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? இப்படித்தான் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற ரூட் வச்சுக்கிறோம் நாங்கள். இதான் இன்றைக்குள்ள பிரச்சனை. அதனால தான் நிறைய பேர் துவாக்கள் அங்கீகரிக்கப்படவில்லைன்னு முடிவெடுத்துடுறாங்க. ஒருவர் துவா கேட்குறார், யா அல்லாஹ், நான் எனது தொழிலில் முன்னேறணும், நான் போட்டிக்கிற இந்த ஷொப்பை என்ன செய்யணும், முன்னேற வேண்டும் அப்படின்னு துவா கேட்குறாரு. இவர் ஒரு வழிமுறை வச்சுக்கிறார். முன்னேற வேணும்னா என்ன வழிமுறை வச்சுப்பீங்க எல்லாரும் பொதுவாக? அடுத்த மாதம் இன்றைய வருமானத்தை விட கஸ்டமர்ஸ் கூட வரணும், ஒரு 1000 ரியால் கூடணும். அதுக்கு அடுத்த மாதம் ஒரு 5000 ரியால் கூடணும். அதுக்கு அடுத்த மாதம் இன்னொரு 5000 ரியால் கூடணும். அல்லாஹ் துவாவை கபூல் செஞ்சுட்டான். அல்லாஹ் தாலா துவா கபூல் செஞ்சுட்டான். ஒரு துவா கேட்குறீங்க, யாரெல்லாம் எனக்கு பிஸ்னஸ் முன்னேறணும், 5000 வருமானம் வந்திருந்தது 3000 ஆயிடுச்சு. மறுபடியும் இன்னும் அழுத்தமாக கேட்குறீங்க, 2000 ஆயிடுச்சு. இன்னும் அழுத்தமாக கேட்குறீங்க, கடல் ஒஸ்ட். இன்னொரு அழுத்தமாக கேட்டீங்க, நாட்டுக்கு போயிட்டீங்க. என்ன முடி துவா கபூல் ஆகிட்டு முடிவு எடுப்பீங்களா? என்னப்பா இவ்வளோ துவா கேட்டோம், என்னமெல்லாம் கேட்டோம், என்ன செய்யுது, நஷ்டமாக போகுது. இதுதான் எங்களது பிரச்சனை. நாங்கள் இறைவனுக்கு வழி போட்டு கொடுத்துருக்குறோம். இறைவன் இந்த ரூட்டில் தான் கபூல் செய்ய வேண்டும். நீங்கள் என்ன செய்றீங்க, துவா கேட்குறீங்க இறைவன்ட்ட, யா அல்லாஹ் எனக்கு ஒரு மகள் இருக்கிறான், வயசு 27 30, இவருக்கு திருமணம் நடந்துடணும் என்று பிரார்த்திக்கிறீங்க. பிரார்த்தனை செய்து நீ பிரார்த்தனை செய்கிற நேரத்தில் ஒரு நல்ல ஒரு கணவனை பேசி வச்சுக்கிறீங்க, ஒரு நல்ல ஒரு மருமகன் அமைய போகிறார். கௌபாவில் போய் அழுது இந்த கல்யாணம் நல்ல முறையில் நடக்கணும் துவா கேட்குறீங்க. துவா கேட்ட அடுத்த நாள் திருமணம் ரத்தாகிறது. திருமணம் ரத்தாகி விடுகிறதுன்னு வைங்க, துவா கபூலாகி நான் நினைப்போமா? நினைக்க மாட்டோம். ஏன் நாங்கள் போட்டிக்கிற ரூட் என்ன? இந்த நம்ம தேர்ந்தெடுத்த கணவன் திருமணத்தை சிறந்த முறையில் நடக்க வைத்தல் தான் நம்ம துவாவுடைய அங்கீகாரத்துக்கான அடையாளம். நாட்டில் துவா கேட்குறீங்க, என் குடும்பம் உறவுகளோடு நான் இருந்து என்ன செய்ய நல்ல முன்னேற்றம் அடையணும். திடீரென நீங்கள் லொஸ்டாகி ஒரு நோயில் விழுந்து வெளிநாட்டுக்கு வர வேண்டிய நிலைமை ஆகிட்டு, நம்ம துவா அங்கீகரிச்சு நினைப்பீங்களா? நினைக்க மாட்டீங்க. இதுதான் நம்மளோட பிரச்சனை. ஏன் நாங்கள் துவா கேட்குற நேரத்திலே ரூட்டையும் வச்சுக்கிறோம். இப்படி நடந்தால் தான் கபூல் ஆயிடுச்சு, இல்லைன்னா கபூல் இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, அப்போ எவ்வளோ ஒரு அறியாமைன்னு பாருங்க. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இறைவனுக்கு நாம் எப்பொழுதும் வழிமுறை சமைத்து விடக்கூடாது. இறைவனுடைய வழிமுறை நம்ம நினைக்கிற வழிமுறையாக இருக்காது. அது இறைவனுடைய வழிமுறை, அது வேறுதாக இருக்கும். நம்மளுக்கு நம்ம சொல்லவே முடியாது. இறைவன் நமக்குத்தான் ஒரு சூழல் இப்படி போகணும்னு இருக்கும். இறைவனுக்கு 1000 மெத்தட் இருக்கு. அதை உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு நீங்களே தெரியாத மாதிரி. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? வமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பு. யார் இறைவன் மீது தவக்குல் வைக்கிறாரோ அவனுக்கு அவனே போதுமானவன். அதுக்கு முன்னால் என்ன சொல்றான்? வமை யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜன் வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப். யார் இறைவனை அஞ்சுகிறாரோ அவனுக்கு அல்லாஹ் தஆலா பிரச்சனை விட்டு வெளியேறுகின்ற வழியை காட்டுவான். அவன் நினைக்காத புறத்தால் அவனுக்கு உதவி செய்வான். அந்த ரூட் அவன் நினைத்திருக்க மாட்டான், அவனுக்கு அந்த ஐடியாவே இருந்திருக்காது. இதான் புரியணும். நம்ம எப்பயும் ஒரு பிரச்சனை எப்படி யோசிப்போம், பிரச்சனையை முன்னால் வச்சு ஒன்றில் இப்படி தீரணும் அல்லது இப்படி தீரணும் அல்லது இப்படி தீரணும், வேறு வழியே இல்லை. தற்கொலைக்காதான் முதல் காரணம். தற்கொலைக்கு மனசு என்ன முதல் காரணம்? இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இதை தவிர வேறு வழி இல்லை நம்ம நினைப்பதான். முஸ்லீம்கள் நினைக்க கூடாது. முஸ்லீம்கள் என்ன செய்யக்கூடாது? இந்த உலகத்தில் நான் கண்முன்னால் காணுகின்ற வழி மட்டும்தான் வழி என்று நினைத்திருந்தால் நிறைய நபிமார்களுடைய தாவத் தோல்வி அடைந்திருக்கும். நிறைய நபிமார்களுடைய தாவத் என்ன செய்திருக்கும்? தோல்வி அடைந்திருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, ஆள் மனதில் பதிய வைங்க, நஷ்டங்களாலும் இறைவன் வழி சமைப்பான், பாதிப்புகளாலும் இறைவன் வழி சமைப்பான். நமக்கு தெரிகின்ற தோதுவான சூழல் மட்டுமல்ல துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கான அடையாளம். ஒரு 2 உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம், 2 முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது ஊரில் இருந்து என்ன செய்கிறார்கள்? கடத்தப்படுகிறார்கள், கிணற்றிலே வீசப்படுகிறார்கள், நாடு கடத்தப்படுகிறார்கள், சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். இப்போ ஒரு சர்வசாதாரண சராசரி மனிதன் இந்த எண்ணத்துக்கு வாங்க. குடும்பத்தை இருந்து பிரிந்து கிணற்றில் இருக்கிற நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன் குடும்பத்துக்கு மீண்டு திரும்ப வேண்டும் என்று துவா கேட்டிருக்க மாட்டாரா? துவா கேட்டிருப்பார். அவருடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எனது புள்ள என்னிடத்தில் சேரணும் துவா கேட்டிருப்பாரா இல்லையா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தனது குழந்தை என்னிடத்தில் சேர வேண்டும் என்று பிரார்த்திக்கிற நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நெருக்கமாக இருந்தாரா? சிறையில் இருக்கிற நேரத்தில் நெருக்கமாக இருந்தாரா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் டிஸ்டன்ஸ்ல எப்ப நெருக்கமாக இருந்தாரு? எப்ப? கிணற்றில் இருக்கும் பொழுது. ஏன் ஊரு கிணத்துல அவர் என்ன செஞ்சார்? இருந்தார். துவா கேட்டு எங்க போயிட்டாரு? எகிப்துக்கு போயிட்டாரு. நினைச்சு பாருங்க சகோதரர்களே, நினைத்து பாருங்கள். துவா கேட்ட பின்னால் அவர் எகிப்தில், துவா கேட்பதற்கு முன்னால் சொந்த சிரியாவில் இருக்கிறார். அவர் துவா கேட்ட பின்னால் எகிப்து,
எகிப்தில் மட்டுமல்ல, சிறையில், ஜெயிலில். அப்போ எப்படி நம்ம விளங்குறது? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாரு, இறைவன் எனக்கு திருப்பி கொண்டு வந்து தருவான் என்றாரு. ஆனால் பல காலங்களாக பிரார்த்தித்து கண் வெள்ளை பூர்த்து விடுகிறது, குருடாகி விடுகிறார், அந்த நிலைமையாகி விடுகிறது. ஆனால் நீங்க நினைச்சு பாருங்கள் அன்புள்ள சகோதரர்கள், அவர் சொல்றாரு, நான் எனது கவலைகளை எனது கவலைகளை, எனது வேதனைகளை நான் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறேன். உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு என்னது இறைவன் புறத்தில் நான் அறிந்து வைத்திருக்கிறேன். அப்போ புரிஞ்சுக்கங்க, துவா கேட்டாரு, தூரமாகிட்டே போறான். சரி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல வாங்க, அவர் குடும்பத்துக்கு சேரணும் துவா கேட்டிருப்பாரா இல்லையா? கேட்டிருப்பாரு. அவர் துவா கேட்க குடும்பத்தை விட்டு தூரமாகிட்டே வராரு. எந்த அளவுக்கு ஆகிறாருன்னு சொன்னால், கால ரப்பிஸ் சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலைஹி, அவர்கள் என்னை அழைப்பதை விட சிறைச்சாலை எனக்கு சிறந்த என்று சொல்லி ஜெயிலுக்கு போற அளவுக்கு, செய்யாத ஒரு குற்றத்துக்கு சிறைச்சாலையில் பல வருட காலம் தங்குகின்ற அளவுக்கு. ரஹிமல்லாஹு அல் கரீம் இப்னு அல் கரீம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சங்கை மிக்கவர், சங்கை மிக்கவருடைய மகன். உண்மையிலேயே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலில் தங்கியிருந்த காலம் நான் தங்கியிருந்து அவரிடத்திலே அழைக்க வந்த அந்த மன்னனுடைய அழைப்பாளன் எனக்கு வந்திருந்தால் லஅஜப்து தாஇ, நான் ஓடி இருப்பேன். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் அவருக்கு ரஹமத் செய்வானாக, நான் பொறுமையாக இருந்திருக்க மாட்டேன். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்? நான் குற்றவாளியா, அந்த பெண்கள் குற்றவாளியா? அதை சொல்லிட்டு நான் வெளியே வரேன். நான் பொய்யை, அதாவது அந்த கெட்டவனாக வெளியே வர விரும்பவில்லை, மோசமானவனாக வெளியே வரவில்லை. சிறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளம் படைத்தவர்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரி. அல்லாஹு தாலா சிறைக்குள்ளும் அவரோட தான் இருப்பான். அல்லாஹு தாலா அங்கே இருக்கிறான். அதனால தான் அப்படின்னு சொல்கிறேன், இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்கிறேன், இமாம் இப்னு தைமியா அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட நேரத்தில் அழகா, அவருக்கெல்லாம் ஒரு சிறை என்பது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்கவில்லை. என்ன சொன்னார் தெரியுமா? அழகான வசனம், மா யஸ்னஉ அதாஇபி அன ஜன்னதி வ புஸ்தானி ஃபி சத்ரி ஐனமா ரஹ்து ஃபஹிய மஇ இன் கதலூனி ஃபகத்லி ஷஹாதா வ இன் சஜனூனி ஃபஸஜ்னி ஹல்வா வ இன் அக்ரஜூனி ஃபஹுரூஜி சியாஹா. இமாம் இப்னு தைமியா சொன்னார், மா யஸ்னஉ அதாஇபி, எனது எதிரிகள் என்ன செய்து விடலாம், எனது எதிரிகள் என்ன செய்து விடலாம். என்னை சிறையில் அடைத்தால் நான் இறைவனுடன் தனிமைப்படுகிறேன், என்னை விரட்டி அடித்தால் என் இறைவனின் பாதையை நான் அலைகிறேன், என்னை கொன்றால் நான் இறைவனின் பாதையில் கொல்லப்படுகிறேன். என்ன எனக்கு தீங்கு? என்னை எதுவும் செய்ய முடியாது. சொர்க்கமும் இறைவனின் பூந்தோட்டமும் எனது உள்ளத்தில் இருக்கிறது என்று சொன்னார். அன்புள்ள சகோதரிகளே, இது இந்த இடத்துல என்னை ஞாபகப்படுத்தி கொண்டதற்கு காரணம் இறைவனது நம்பிக்கை. நீங்கள் எந்த பாதிப்பு வந்தாலும் இருக்கணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அங்கேயும் துவா கேட்கிறாரு. அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் இறைவன் கருணையானவன். ஒன்றை புரிந்து கொள்ள, நம்ம கேட்கிற துவாவுக்கு எதிராக நடக்கும். மன்னர் காணுகின்ற கனவுக்கும் ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு கைதிக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. ஆனால் இறைவன் நினைத்தால் அதை அப்படியே ஒழுங்குபடுத்துவான். அந்த நாட்டுடைய பஞ்சத்துக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்தோடு சேருவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இறைவன் நினைத்தால் கோடு வரைவான். அன்புள்ள சகோதரர்களை, இறைவன் ஏற்படுத்துவான். ஒரு நாட்டில் ஏற்படுகின்ற பஞ்சம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் விடுதலைக்கு காரணமாக அமைந்தது, சம்பந்தம் இல்லை. ஒரு நாட்டில் ஏற்படுகின்ற ஒரு மன்னன் கண்ட கனவு விடுதலைக்கு காரணமாக அமைகிறது, சம்பந்தம் இல்லை. அது இறைவனது கையிலே உள்ள விஷயம். அதனால் இறைவனுக்கு நீங்கள் வழிமுறை சமைக்க வேண்டாம். நீங்க நினைச்சு பாருங்க, இன்றைக்கு நாம் வாழுகின்ற சில நல்ல வாழ்க்கைக்கு பின்னால் நஷ்டங்கள் நிறைய இருக்கும். நாம் எங்கேயோ விட்ட பிழை நம்ம இன்றைக்கு நலவில் இருப்பதற்கு காரணமாக இருக்கும். நம்ம எங்கேயோ விட்ட ஒரு நஷ்டம் நம்ம எங்கேயோ கொண்டு வந்து விட்டிருப்போம். நம்ம எதிலேயோ ஒரு தோல்வி அடைந்து அப்படியே மனவிரக்தி அடைந்திருப்போம். இன்றைய சந்தோஷத்துக்கு அது அடிப்படை காரணமாக அமைந்திருக்கும். அப்படியெல்லாம் இருக்கக்குள்ள ஏன் கடந்த காலத்தை மட்டும் அப்படி நினைக்கிறீங்க? நம்ம இவ்வளோ நாளும் இறைவன்கிட்ட கேட்டது கிடைச்சுதா இல்லையா? கேட்டது கிடைச்சிது, அதனால தான் இருக்கிறோம். இதுக்கு முன்னால் கேட்க போகிறது மட்டும் கிடைக்காது என்று நினைக்கிறோம். அப்போ இறைவன் வழிமுறைகளை சமைப்பாண்டு புரிந்து கொள்ளுங்கள். ஒரு உதாரணம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா அமைச்சராக்கி குடும்பத்தை கொண்டு வந்து சேர்க்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது குடும்பத்தோடு சேர்வதைத்தான் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி வைத்தது. அவர் வாழ்க்கையோட அந்தஸ்தையும் கொடுத்து குடும்பத்தை கௌரவமான நிலையிலும் பார்க்க வைத்து உறவினர் யாரெல்லாம் ஜெயிலுக்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களை பணிய வைத்தான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா? பணிய வைத்தான். ஆனால் அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்? உங்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது, உங்கள் மீது எந்த, அவர் அவங்கள பற்றி ஒன்றும் நினைக்கவே இல்லை, நீ எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை, உங்களுக்காக நான் சௌஃப அஸ்தக்ஃபிரு லக்கும் ரப்பி, எனது இறைவனிடத்தை நான் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறேன். அப்படி என்ன செஞ்சார்? கேட்டார். ஆக அன்புள்ள சகோதரர்களே, மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இரண்டாவது உதாரணம், அலைக்கும் அஸ்ஸலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரண்டாவது உதாரணம். என்ன உதாரணம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்கிறாங்க? குடலை கொட்டி நாற்றம் அடிக்கின்ற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அநியாயப்படுத்துகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஓடி வந்து அவைகளை அகற்றிவிட்டு இப்படி செய்கிறீங்களே என்று வேதனையாக ஏசுகிறார்கள்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்பினார்கள், யா அல்லாஹ் அபூஜஹல், அதே போல் என்ன, அதாவது உத்துபா, ஷைபா போன்றவர்களுக்கு எதிராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஊரில் உங்களுக்கு ஒரு அவமானம் இழைக்கிறார், உங்களை அசிங்கப்படுத்துகிறார், நீங்கள் அவருக்கு எதிராக துஆ கேட்குறீங்க. துஆ கேட்டு 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் 8 10 வருடம் எதிர்பார்க்கிறீர்கள். எதிர்பார்த்த பின்னால் ஊரை விட்டு ஊர் மக்கள் உங்களை வெளியே அனுப்புகிறார்கள். கபூல் செய்த நினைப்பீர்களா, கபூல் செய்யவில்லை நினைப்பீர்களா? அட, இவ்வளோ நாள் எதிர்பார்த்த பின்னால் இன்னொரு அவமானம் வருதுன்னு நினைப்பீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனைக்கு பின்னால் ஊரை விட்டு வெளியேற்றப்படுறாங்க. அது 10 வருடங்களுக்கு பின்னால, நீண்ட கால விஷயங்களும் அவமானத்துக்கு பின்னால் உதவி யாரோட கரம் ஓங்கிட்டே போகுது? எதிரிகளுடைய கரம். ரசூலுல்லாஹ் வெளியேற்றப்படுகிறார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்ம தோதுவான சூழ்நிலை என்ன? துஆ கேட்டால் அவர்கள் அழிந்திருக்க வேண்டும், அல்ல அவர்களுக்கு நஷ்டம் வரும். ஆனால் அவர்களுடைய கையோங்குகிறது. இறைவனது வழிமுறை வேறு, சுன்னத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வழிமுறை. அல்லாஹ்வுடைய வழிமுறை நம்ம நினைக்கிற மாதிரியே இருக்காது. அதனால வழிமுறையை நீங்க யோசிக்க வேணாம். துஆ கேளுங்க, நஷ்டத்தையும் எதிர்பாருங்கள், இழப்பையும் எதிர்பாருங்கள், எல்லாத்தையும் எதிர்பாருங்க. அல்லாஹ் அதில் உங்களுக்கு வழியை சமைப்பான். அது இறைவனுக்கே உரிய ஒரு வழிமுறை. அன்புள்ள சகோதரர்களே, மதீனாவுக்கு போனார்கள். பத்ர் யுத்தத்துடைய இரவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோடு வரைந்தார்கள். இந்த இடத்தில் அபூஜஹல், இந்த இடத்தில் உத்பா, இந்த இடத்தில் ஷைபா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் உதவி செய்கிற நேரத்தில் அவர் அவமானப்பட்ட நிலையில் உதவி செய்ய விரும்பவில்லை. அவரை கௌரவப்படுத்தினான், அவரை வைக்க வேண்டிய இடத்தில் வைத்தான், வைத்து உதவியை செய்தான். அல்லாஹ் தஆலா எதற்காக நம்முடைய கஷ்டங்களை பிற்படுத்துகிறானோ அதில் பெரிய நன்மை இருக்கும், பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கும், அதில் தான் ஆறுதல் இருக்கும். உலகத்தில் எவரும் அதை வழங்க முடியாத நம்பிக்கை நம்மளுக்கு வர வேண்டும் சகோதரர்களே. அன்புள்ள சகோதரர்களே, அதே இடத்திலே அத்தனை பேரும் மரணித்திருந்தார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இந்த நம்பிக்கை மட்டும் இருந்தோம்டா சகோதரர்களே, நம்ம ஆறுதல் உள்ள அழகான வாழ்க்கை வாழுவோம், விரக்தி அடைய மாட்டோம். இறைவனுடைய எல்லா நஷ்டங்களையும் நம்ம ஒரு நலவை என்ன செய்ய எதிர்பார்ப்போம். அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுக்கலாம், அதில் எல்லாம் உங்களுக்கு ஹைரை ஏற்படுத்தி இருப்பான். ஒரு விஷயத்தை நீங்கள் விரும்பலாம், அதில் உங்களுக்கு நஷ்டத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்திருப்பான், ஏற்படுத்தி இருப்பான். அல்லாஹ் தஆலா தான் மிகவும் அறிந்தவன் என்று சொல்கிறான். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இந்த விஷயத்தை மனதிலே பதிய வைத்து நாம் இயன்ற அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே பிரார்த்திக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். நல்ல அடையாளங்கள் மட்டுமல்ல எமது துஆக்கள் கபூலாகி விட்டது என்றதுக்கு அர்த்தம், நஷ்டங்களும் நமது துஆக்கள் கபூலாகி விட்டதுக்கு அர்த்தம் தான். பிரார்த்தித்தவுடன் மணமகன் அகற்றப்படுகிறாரா, சிறந்த ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்த போகிறான் அர்த்தம், அல்லது உங்களுக்கு ஒரு தீமையை அகற்றுகிறான் அர்த்தம். நீங்கள் பிரார்த்தித்தவுடன் நஷ்டங்கள் வருகிறதா, உங்களது எண்ணங்களை இறைவன் மாற்றி வேறொரு துறைக்கு உங்களை மாற்றப் போகிறான் அர்த்தம். எந்த விஷயத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், கற்பனையில் வைத்துக் கொள்ள வேண்டாம். இறைவன் அமைப்பாண்டு நினையுங்கள், நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள். நிச்சயமாக துஆ இந்த உலகத்தில் ஏற்படுத்துகின்ற மாற்றங்களை விட வேற எந்த ஒன்றும் ஏற்படுத்தி விடாது என்பது நமது உள் நம்பிக்கையில் இருக்க வேண்டும். அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சொல்லிவிட்டு தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆள் மனது உங்களை என்ன செய்யணும், அதில் உறுதிப்படுத்தி வைக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வது போன்று உதுஊனி அஸ்தஜிபு லக்கும். இதா சஅல, முக்கியமான ஒரு வசனம், வ இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீபுன் உஜீபு தஅவத தாஇ இதா தஆன். எனது அடியான் என்னை பற்றி கேட்டால் சொல்லுங்கள், நான் நெருக்கமாக இருக்கிறேன், கேட்டால் பதிலளிக்க காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்றான். இறைவனை விட வாக்குல யாராவது சரியா இருப்பாங்களா? அப்ப நீங்க அழுது துஆ கேட்டது உண்மையாக இருந்தால், நீங்க கேட்ட துஆல இஹ்லாஸோடு இருந்தால் கபூலாகிவிட்ட நம்பணுமா இல்லையா? இறைவன் வாக்க மீற மாட்டான், அதை புரிஞ்சுக்கங்க. அன்புள்ள சகோதரர்களை, ஒரு நண்பர் சொல்றாரு, நீங்க கேளுங்க, எனி டைம் கேளுங்க, நான் உங்களுக்கு கிட்ட இருக்கிறேன்னு நினைச்சிக்கங்கடா, ஒரு நம்பிக்கை அப்பமா இல்லையா? அதை விட வமன் அஸ்தகு மின் அல்லாஹி கீலா, அல்லாஹ் விட உண்மை சொல்றவன் யாரு? அதனால துஆ நீங்க கேட்ட உடனே கபூல் நினைச்சிருங்க. இஹ்லாஸோட கேட்டீங்களா, கபூலாகி விட்டது, எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இறைவன் அதை நிறைவேற்றி வைக்க உங்களுக்கு காலம் எடுப்பான். அதற்கு காரணம் இருக்கிறது, இறைவனுடைய வழிமுறை அது. அதுக்குரிய சூழலை அழகான முறை இறைவன் செய்வான், மாற்றுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரது பிரார்த்தனைகளும் தூக்கி வீசப்படுகின்ற பிரார்த்தனைகள் அல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிரார்த்தனைகளாகவும் உள்ளத்திலிருந்து போகின்ற பிரார்த்தனைகளாகவும் அதனுடைய கபூலியத்தை நாம் கண்முன்னால் காணுகின்ற வரைக்கும் நம்பிக்கையை கைவிடாமல் இருக்கக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களை மாக்கியல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா.